வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, மக்களே நேற்று வீடியோவில் இந்த நீட்டோட கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதா இருக்கட்டும், இல்லை இதில் நடந்த ஃபோர்ஜரிக்காக 26 நாளாக உண்ணாவிரத போராட்டம் நடத்திட்டு இருந்த சோனம் வாங்சுக் அவர் வந்து ஒரு வரியா இந்த உண்ணாவிரதத்தை முடிச்சிட்டாரு. அவர் உண்ணாவிரதத்து போராட்டத்தை முடிச்சாலும் நாங்கள் வந்து ஜந்தர் மந்தர்ல இந்த போராட்டத்தை முடிக்க போறதில்லை அப்படின்னு சொல்லி காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட தலைவரான அபிஜித் தீப்கே வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கான காரணம் என்ன? இந்த நீட் எக்ஸாமை வந்து கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான். இப்போ அவங்க எதுக்காக இந்த நீட்டை வந்து எதுக்குறாங்க? இன்னொரு பக்கம் இந்த போராட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமா போயிட்டு இருக்கு. இதுக்காக நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. அந்த வீடியோல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத நேற்று வீடியோல ரொம்ப டீட்டெயிலா பேசியிருப்போம். ஸோ மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் போட்ட அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. இன்ஸ்டாகிராமே வந்து அலற விட்டாரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பயங்கரமான ஒரு உலக சாதனையே வந்து பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே வந்து போயிட்டு இருக்கு. இந்த டெல்லியில நடந்துகிட்டு இருக்க இந்த போராட்டத்துக்காக நிறைய பிரபலங்கள் வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க? இப்போ இந்த நீட் எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதா இருக்கட்டும், இல்ல நடந்த ஃபோர்ஜரிக்காக கல்வி அமைச்சரான அவரை வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த போராட்டம் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. அவரே இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இதுக்காக வந்து போராட்டம் பண்ணியிருக்காரு. என்ன காரணத்துக்காக அவர் வந்து போராட்டம் பண்ணாரு. இன்னொரு பக்கம் இவரை வந்து ராஜினாமா பண்ணிட்டு இருக்க சொல்லும் போது இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா 47 பேரை வந்து பதவி நீக்கம் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம்? இந்த போராட்டம் என்ன நிலவரத்துல இப்ப இருக்கு? இதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயிலா பேச போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த நீட் எக்ஸாமோட அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதா இருக்கட்டும், இல்லை ஃபோர்ஜரிக்காக டெல்லி மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டிலையும் இந்த போராட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமா போயிட்டு இருக்கு. டெல்லியில அவங்க நடத்திக்கிட்டு இருக்க போராட்டம் அப்படிங்கிறது எங்களுக்கு இந்த நீட் எக்ஸாம் வந்து நியாயமா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா தமிழ்நாட்டில் அப்படியே ஆப்போசிட்டா எங்களுக்கு வந்து நீட் எக்ஸாமே வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. சரி, ஓகே. இப்போ இதுக்காக நம்ம பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டாங்க. அந்த வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியால பயங்கரமான ஒரு வைரலா போயிட்டு இருக்கு. இது வரைக்குமே ஒரு 342 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. ஒரே நைட்ல அந்த வீடியோவுக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்திருக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய உலக சாதனை அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பெருமையா பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஐசோஸ்பீட் அவரோட வீடியோ தான் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வியூஸ் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அவரோட வீடியோவே வந்து ரொம்ப ஸ்பீட் பண்ணி இப்போ நம்ம பிரதமர் மோடி அவர்களோட வீடியோ வந்து போயிட்டு இருக்கு. அதுக்கு நன்றி சொல்ற விதமா இன்னொரு வீடியோ வந்து அவர் போட்டிருக்காரு. அதுல அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இளைஞர்கள் வந்து நிறைய பேர் வந்து இதுக்காக கருத்து தெரிவிச்சிருந்தீங்க, அதுவும் நிறைய பேர் வந்து ஆதரவா கருத்து தெரிவிச்சிருந்தீங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. இன்னொரு பக்கம் இன்னைக்கு ஜென்சி எல்லாருமே எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்ஸ்டாகிராம்ல தான் இருக்காங்க. அவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம்ல தான் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்போ இருக்க அமைச்சர்கள் எல்லாரும் என்ன பண்றீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறதுக்கு வந்து பழகிக்கோங்க. அப்பதான் அவங்கள வந்து நம்மளால இம்ப்ரெஸ் பண்ண முடியும், அவங்க கூட நம்ம ஒரு கனெக்ட்ல இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு. உண்மையிலே அவர் சொன்ன ஒரு விஷயம் உண்மைதான். ஏன்னா இன்னைக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு நியூஸா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதனாலதான் பிரதமர் மோடி அவர்கள் வந்து இதை பத்தி பேசியிருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரோட கோரிக்கையுமே கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான் அவரை வந்து என்ன பண்ணணும், ராஜினாமா பண்ண சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனா இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 47 பேரை முக்கியமான அமைச்சர்களை வந்து பதவி நீக்கம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க மேல வந்து கிரிமினல் ஆக்ஷனுமே வந்து எடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களுமே வந்து சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மும்பைல நடந்த இந்த ப்ரொடெஸ்ட்ல யாரா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி இவங்க தான் வந்து ஒரு சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை வந்து எல்லாருமே ரொம்பவே வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மும்பைல இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த போராட்டம் பண்ண யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும் இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்கள என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த வேனை வந்து இவங்க வந்து தடுத்து நிறுத்திருக்காங்க. அந்த பொண்ணோட பேர் வந்து ரியா ஆகிர். அவங்களுக்கு வயசு பாத்தீங்கன்னா 27. அவங்களோட பேக்ரவுண்ட் அவங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட்லாம் வந்து கிடையாது, சொந்தமா பிசினஸ் பண்றது தான் வந்து அவங்களுடைய இதா இருக்கு. அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மலையிலயுமே ஒரு 40 நிமிஷமா வந்து அந்த வண்டியை வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க. உங்ககிட்ட வந்து இவங்களை கைது பண்றதுக்கு அரெஸ்ட் வாரண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டினுமே கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, நாங்க அவங்களை கொஞ்சம் தூரம் போனோன்னே இறக்கி விட்டுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் முடியவே முடியாது, இப்பவே நீங்க வந்து அவங்களை இறக்கி விடணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையுமே வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய இந்த துணிச்சலை பார்த்துட்டு சோசியல் மீடியால எல்லாருமே என்ன பொண்ணுடா அது, சிங்கப்பெண் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண் வந்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க தான் வந்து ரியல் உமன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே வந்து போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, இவங்களோட
இவங்களோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க ஸ்டூடெண்ட் கிடையாது, ஃபார்மர் கிடையாது, எந்த ஒரு கம்யூனிட்டி சப்போர்ட்டுமே வந்து இவங்களுக்கு கிடையாது. எப்படி நீங்க இவ்வளவு தைரியமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டதுக்கு நான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் ஜென்சியா ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து வைக்கும்போது என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போம், அது என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஆசை. அது மட்டும் இல்லாம என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃபேமிலியில வந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. அதனாலதான் நான் வந்து இந்த ஒரு விஷயத்த பண்ணேன். அது மட்டும் இல்லாம எங்க அநியாயம் அநீதி நடந்தாலும் அதை வந்து தட்டி கேட்கணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட நோக்கம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் இவங்களை எல்லாருமே வந்து கொண்டாடிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவங்க வந்து ரீச் ஆனதுனால இதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா காமனாவே இப்போ இன்ஸ்டாகிராம்ல இன்னொரு விஷயம் போயிட்டு இருக்கு. அவங்க வந்து ரீச் ஆயிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று ஓபன் பண்ணிடுவாங்க, அதுல வந்து அமௌண்ட்டை போட்டு அவங்க வந்து ரீச் ஆயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கமுமே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களை வந்து கண்டினியூவா விமர்சனம் பண்ணிட்டு இருக்க மாதிரியான விஷயங்களுமே வந்து போயிட்டு இருக்கு. இந்த டெல்லியில நடந்துகிட்டு இருக்க இந்த ப்ரொடெஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பிரபலங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஜோதிகா அவங்களுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டியை வந்து ரொம்பவே பெருமையா நினைக்கிறேன், அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றேன், என்னோட பிள்ளைங்களையுமே வந்துட்டு இந்த மாதிரி தான் வளர்க்கணும் அப்படின்னு. காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடைய தலைவரா இருக்கட்டும் இல்ல இந்த போராட்டம் பண்ணிட்டு இருக்க முக்கியமான தலைவர்கள் அவங்கள மாதிரி தான் வந்து வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு தாயா நான் வந்து ரொம்பவே பெருமைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையுமே வந்து அவங்க சைட்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க எல்லாருமே வந்து ரொம்பவே பயந்துட்டு இருந்தோம் எப்படி இதெல்லாம் வந்து போராடுறது அப்படிங்கிற மாதிரி. ஆனா இப்போ எங்க எல்லாருமே வந்துட்டு தைரியமா இந்த போராட்டம் பண்ண வச்சது நீங்க தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே இதா போயிட்டு இருக்கு. இந்த டெல்லியில நடந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்குல்ல, அதுல இருந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் ரொம்பவே அதிகமாயிட்டே இருக்கு. இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட தலைவருக்குமே பாத்தீங்கன்னா டைபாய்டு எல்லாம் வந்து அவரோட உடல்நிலை அப்படிங்கிறது ரொம்பவே மோசமா இருக்கு. இருந்தாலும் இந்த போராட்டத்தை நாங்க வந்து கைவிட போறது இல்லை அப்படிங்கிறதுல அவங்க வந்து ரொம்பவே தெளிவா இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்போ எல்லாருமே இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 3 கோரிக்கைகளை அவங்க வந்து முக்கியமா வச்சிருக்காங்க. இந்த போலீஸ் தடியடி நடத்தினதுக்கு ஆக்ஷன் எடுக்க சொன்னாங்க. ஆனா நீதிபதி சைட்ல இருந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவசரமா இந்த கேஸ்லாம் வந்து விசாரிக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சரி ஓகே, இந்த போராட்டத்தை நடத்தின இளைஞர்கள் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா மத்திய கல்வி அமைச்சரை வந்து ராஜினாமா பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கை. இந்த நீட் எக்ஸாமால சூசைட் பண்ண குடும்பங்களுக்கு 1 கோடி நிதியுதவி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகளை வந்து வச்சிருந்தாங்கல்ல. சோ இந்த மத்திய கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1997ல ஒடிசால உட்கல் பல்கலைக்கழகத்துல இந்த நீட் தேர்வு இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிற மாதிரியான பிரச்சனை அப்போ நடந்திருக்கு. அப்போ இவர் வந்து RSS ஓட மாணவர் அணியில இருந்து போராட்டம் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி இவர் இப்ப என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எங்க கூட நீங்க வந்து போராட்டம் பண்ணியிருக்கணும், அதுதான் வந்து நீங்க எடுத்த ஒரு சரியான முடிவா இருக்கும். ஆனா நாங்க உங்களை ரிசைன் பண்ண சொல்லியும் நீங்க வந்து பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்கள்லயா இருக்கட்டும் இல்ல காக்ரோச் ஜனதா பார்ட்டி சைட்ல இருந்து வந்து சொல்லிட்டே இருக்காங்க. உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வேணாம், நாங்களே வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிடுறோம் ராஜினாமா பண்றதுக்கு, நீங்க ஜஸ்ட் சைன் பண்ணா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனங்களுமே வந்து வச்சிருக்காங்க. மத்திய அரசு இப்ப என்னதான் சொல்ல வர்றாங்க, இப்போ அவரை வந்து ராஜினாமா பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கான ஒரு 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது காக்ரோச் ஜனதா பார்ட்டியா இருக்கட்டும் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்ல இருந்து ரொம்பவே தீவிரமா போயிட்டு இருக்கு. இவங்க வந்து அவரை பதவி நீக்கம் பண்ணுவாங்களா இல்ல இந்த போராட்டத்தை இதோட முடிஞ்சிருமா இல்ல அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவாங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். சோ இந்த டெல்லியில நடந்துகிட்டு இருந்த இந்த ப்ரொடெஸ்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த போராட்டத்தால மத்திய அரசு வந்து மத்திய கல்வி அமைச்சரை வந்து ராஜினாமா பண்ணுவாங்களா இல்லையா? உங்களோட ஒப்பீனியன் எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 10 நிமிஷத்துல ரொம்ப ஈஸியா டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.